ராமஜெயத்தோட இறப்பு ஃபிக்ஸ் பண்ணது எப்படின்னா, அவருடைய அந்த பிறப்பு உறுப்பு அவர் அறுத்து ஒரு வாயில் வைக்கப்பட்டிருந்தது, மண்ணெல்லி வாயில் போடப்பட்டிருந்தது. இதுதான் அவங்களோட பிஎம் ரிப்போர்ட். இதில் 2 குழப்பம் இருக்குது. ஒரு குழப்பம், பிறப்பு உறுப்பெல்லாம் இருக்கிறாங்களா, அது வந்து எதுக்குன்னா லேடிஸ் மேட்ரி வீக்னஸ்னால் இருப்பாங்க, ஒரு வெறியில் எங்கள் வீட்டில் கை வச்சுட்டான்னு. மண்ணெல்லி வாயில் போடுறது வந்து நீங்கள் எங்கள் வீட்டு கட்டுமனை எடுத்துடுறீங்க, இடம் மணல் வீட்டை எடுத்துக்கிறீங்க, கட்டுமனை வாழும் மனை எடுத்துக்கிறது, வீடு மனை மனைவி மாடு மக்கள் 5 செல்வம் தான் பஞ்ச செல்வம். இதில் ஒன்று எடுத்துக்கிட்டால் அதை ஜீரணிக்க மாட்டாங்க. மாட்டு கொட்டாயை கொளுத்தி விடுறது, மாட்டை வாழை வெட்டுறது, மாட்டை வெட்டுறதுலாம் வச்சா உச்சக்கட்ட கோபம் வந்துடும். ஏன்னா 5 செல்வத்தில் அது ஒன்று. மனைவி மக்கள் உங்களுக்கு தெரியும், பொண்டாட்டி புள்ள மக்கள் தான் பிள்ளைங்க. அப்போ அந்தமாரி கன்ஃபியூஸ்லாம் அதில் இருந்துச்சு, நிறைய குழப்பமாக இருந்துச்சு. முன்னுக்கு பின் முரணா, அவர் டெத்து டைமே போஸ்ட்மார்ட்டத்திலே மாறுதல் இருந்துச்சு. முதல் நாள் இரவே இறந்துட்டாருன்னாங்க, ஆனால் அடுத்த நாள் காலையில் ஒரு வாக்கிங் போனதாக பார்த்ததெல்லாம் தகவல் சொன்னாங்க. இதெல்லாம் அப்போ சொல்லப்பட்ட தகவல் தானே, உண்மையே எதுவுமே இல்லை. எல்லாமே மாறுபட வந்து கடைசியாக அவர் நேரு வந்து பதவி ஏற்றோன்னா அவருக்குள்ள அவரோட எனக்கு தெரிஞ்ச அவரோட ஆசையே அதுவாக தான் இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட இல்லாத செல்வமா, ஏக்கராயிரம் கணக்கில் விவசாயம் பண்ணுறாரு, இயல்பாகவே பணக்காரர் நேரு குடும்பம். அவர்கிட்ட இல்லாத செல்வம்லாம் ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட இன்னமும் பதவி அது மாதிரிலாம் பெரிய ஆசையெல்லாம் அவருக்கு இருக்காது. அவருக்கு இருக்கிற ஒரே லட்சியம், ஆசை, தன் தம்பியை யாருக்கு ஒன்று எப்படியாவது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நினைப்பு அவருக்கு வந்து அது மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவருக்கு. நான் சொல்ல போனால் இன்ஃபேக்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டால் அவர் இந்த பொது வாழ்க்கையில் இருக்காரு எனக்கு வேண்டான்னு கூட போகலாம். அவரே ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா புகழ் எல்லா பதவியும் பார்த்துட்டார்ல.